நான் யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ப நம்பி ஏமாந்தா மிச்சம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. அதுக்கு நீங்க ஏகப்பட்ட பேர் எப்படி எப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க. எம்மா எம்மா எப்படி கமெண்ட் பண்றீங்க நீங்களே பாருங்க. இவ்ளோ கேவலமா எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கூட நினச்சே பார்க்கல. அதில இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கேவலமா கமெண்ட் பண்றீங்க. அது வந்து நான் உங்கள்ட்ட ஷோ பண்ணி காட்டல. ஏன் அப்படின்னா, அது அவங்களுக்கே தெரியணுங்க. அவங்க கூட பொறந்த அக்கா, தங்கச்சிலாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க வந்து அவங்களுக்கு தான் கேவலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா இதை லாஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் சேனலில் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பேசின வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். என் சேனல் வந்து பேன் பண்ணால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ வந்து வராது. ஒரு வேளை பேன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வரும்னு தான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் யார் கமெண்ட் பண்ணுறீங்களா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்டுட்டு முழுசாக கேட்டு அப்புறம் கமெண்ட் நான் பொய் சொல்லி வீடியோ போடுறேன் நிறைய பேர் சொன்னீங்க. இப்போ இதான் பார்த்தீங்க என்னோடய சேனல் பேஜுங்க. சேனல் பேஜில் அந்த ஏன் பேஜ் வந்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டேங்க. எனக்கு வந்து டைம் முடிய போகுது. அவங்க அதாவது யூடியூப்பில் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வந்து முடிய போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு விலாக் வந்து எடுத்து போட்டேங்க. அதுக்கு இப்படியெல்லாம் கமெண்ட் வரும்னு நினச்சும் கூட பார்க்கல.